ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி நவரோயில் பக்கங்கள்ல தினமும் செஞ்சாலும் சலிப்பு தட்டாம நல்லா விரும்பி எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு குழம்பான பருப்பு குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம இன்னைக்கு செய்ய போறது 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு மதியமும் நைட்டும் சாப்பிடறதுக்கு போதுமானதா இருக்கிற குவான்டிட்டி. இந்த பருப்பு குழம்பு செய்யறதுக்கு நிறைய காய்கறிகள் போட்டும் செய்யலாம், இல்லைன்னா காய் எதுவும் சேர்க்காமலும் செய்வாங்க. ஜெனரலா சாம்பார் அப்படின்னு இதை சொல்ல முடியாது, ஏன்னா சாம்பாருக்கு சாம்பார் பவுடர் ஒன்று போடணும். ஆனா பருப்பு குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா ஒன்று அரைச்சு போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். துவரம் பருப்பு 1/2 கப். பருப்பை நல்லா கழுவிட்டு நிறைய தண்ணி சேர்த்து இதை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குவோம். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. பருப்பு ஊற வச்ச தண்ணியை நம்ம சமையல்ல சேர்த்துக்க கூடாது, அதனால இந்த தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் எடுத்துட்டு வந்துருவோம். இனிமே பருப்பை குக்கர்ல சேர்த்துக்குவோம். பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அது மேல 1 இன்ச் அளவு தண்ணி நிக்கிற மாதிரி ஊத்திக்குவோம். இது கூட ஒரு முழு பூண்டை உரிச்சு சேர்த்துக்கிறோம். 4 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, 1 துளி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்தாதான் பருப்பு நல்லா சாஃப்டா வேகும். நாட்டு வெங்காயம் இருந்துச்சுன்னா 4 உரிச்சு போட்டுக்கலாம். என்கிட்ட நாட்டு வெங்காயம் இல்லை, நான் அதுக்கு பதிலாக பல்லாரி வெங்காயத்துல ஒரு 1/4 பங்கு அளவுக்கு வெட்டி போட்டிருக்கிறேன். இனிமே குக்கரை அடுப்புல வச்சுக்குவோம். குக்கரை மூடிட்டு வெயிட் வால் வச்சுக்கிறோம். ஒரு விசில் வந்த உடனே தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு குழம்புக்கு எப்பவுமே புளி கொஞ்சம் கம்மியா போட்டாதான் நல்லா இருக்கும். இந்த அளவு போட்டுக்குவோம். இனிமே புளியில நல்லா தண்ணி சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்குவோம். சுடு தண்ணி சேர்த்தோம்னா உடனே ஊறிடும், இல்லைன்னா இதை நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முருங்கைக்காய், 4 கத்திரிக்காய், பெரிய சைஸ் தக்காளினா 1, சின்ன தக்காளினா 2, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். தக்காளியை சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். முருங்கைக்காயை நீள வாக்குல கட் பண்ணிட்டு இதை 2ஆ வகுந்துக்கிட்டோம். கத்திரிக்காயை நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம். சின்ன மாங்காயில பாதி அளவுக்கு நம்ம சேர்த்துருக்குறோம். மாங்காய் சேர்த்தாதான் இந்த பருப்பு குழம்பு நல்லா டேஸ்டியா இருக்கும். புளியை கரைச்சிட்டு இந்த குழம்பு பாத்திரத்துல டைரக்டா அப்படி சேர்த்துக்கிறோம். இனிமே இந்த புளி தண்ணியில நம்ம வெட்டி வச்சிருந்தோம்ல அந்த காயெல்லாம் சேர்த்துக்கிறோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வேக வச்சுப்போம். ஒரு மூடி போட்டு விட்டுருவோம். இப்படி அரை மூடியா போட்டு விட்டுருவோம். காய் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துல காய் நல்லா வெந்துடும். பருப்பு குழம்புக்கு தேவையான தேங்காய் மசாலா ஒன்று அரைச்சுக்க போறோம். 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன நாட்டு வெங்காயம், இல்லைன்னா இப்படி ஒரு சின்ன துண்டு பெல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறோம். இதை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இந்த தேங்காய் மசாலா அரைக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லைன்னா வெறுமனே நம்ம தேங்காய் பூவை திருகி போட்டாலும் இந்த பருப்பு குழம்பு நல்லா இருக்கும். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியா நறுக்கின வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறோம். பருப்பை இப்படி ஒரு கரண்டியாலோ இல்லைன்னா மத்தாலையோ நல்லா மசிச்சு விட்டுக்குவோம். போட்டிருந்த மிளகாயும் நல்லா இப்படி நசுக்கி விட்டுக்குவோம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம வேக வச்சிருந்தோம்ல இந்த பருப்பை சேர்த்துக்கிறோம். கூடவே நம்ம அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் மசாலாவையும் சேர்த்துக்கிறோம். குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம முதல்ல காய் வேகும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த பருப்பு, தேங்காய், காய்கறி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்குவோம். இந்த குழம்பை தேங்காய் எண்ணெயில தாளிச்சா நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சோடனே அதுல வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா செவந்து வாசம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அப்பதான் இந்த குழம்புக்கு இது நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்ப வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. குழம்புல இந்த தாளிப்பை சேர்த்துட்டு பொடியா அரிஞ்ச மல்லித்தலையை தூவி ஆஃப் பண்ணிடுவோம். பொதுவா இந்த பருப்பு குழம்பு செய்யும் போது இது கூட ஒரு காய்கறி பொரியல் பரிமாறிட்டு அது கூட கொஞ்சமா வறுத்த கருவாடு சேர்த்து சர்வ் பண்ணுவாங்க. திருநெல்வேலி நாகரோயில் பக்கங்கள்ல யாராவது இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நாங்க இன்னைக்கு பருப்பு குழம்பு வச்சுட்டு மீன் வறுத்திருக்கோம், இல்லைன்னா கோழி பொரிச்சிருக்கிறோம், அந்த மாதிரி சொல்லுவோம். நாங்க இந்த பருப்பு குழம்பு கூட மட்டன் கூட்டும் பீன்ஸ் பொரியலும் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.